السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இறைவனுடைய ரஹ்மத் பொங்கக்கூடிய, இறைவனுடைய ரஹ்மத் தங்கு தடையின்றி வரக்கூடிய ஒரு புனிதமான ரமலான் மாதத்திலே இறைவனுடைய ரஹ்மத்தை தேடி ஓடி நாம் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ரமலானில் பொங்குகிறது, இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ரமலான் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன, ரஹ்மத் அல்லாஹ்வுடைய கிருபையின், அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, உனது கருணையை கொண்டு எங்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று இந்த ரமலானுடைய முதல் 10 நாம் வேண்டிக் கொள்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய முதல் 10 தான் அல்லாஹ்வுடைய கருணையை வேண்ட வேண்டுமா, ரமலான் முழுவதும் வேண்டலாமா என்று பார்த்தால் ரமலான் முழுவதும் வேண்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தாரகுத்னி என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன், ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ்வுடைய கருணை பொழியக்கூடிய 10. இந்த ஹதீஸை பொறுத்த அளவுல சஹீஹான ஹதீஸ் கிடையாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, லைஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ், இன்னும் சொல்ல போனால் மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஏனென்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல. சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு எதுவுமே நாளே கிடையாது, குறிப்பிட்ட நாளே கிடையாது. ரமலானுடைய முதல் 10 முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து போயிருமா? கிடையவே கிடையாது. எனவே தான் ரமலானுடைய முதல் 10 என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ். சஹீஹான ஹதீஸ்ல நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முதல் 10 இருக்கிறது, இரண்டாவது 10 இருக்கிறது, மூன்றாவது 10 இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி ரஹ்மத் என்று வருகிறது, ரஹீம் என்று வருகிறது, ரஹ்மான் என்று வருகிறது. இந்த மூன்றுமே அல்லாஹ்வுடைய கருணை பற்றி வருகிறது. கிட்டத்தட்ட 268 இடங்களில் அல்லாஹ் தமது கருணை குறித்து அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இதிலே ஒரு விஷயம்,
ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் என்று சொன்னாலும் கருணையாளர், ரஹீம் என்று சொன்னாலும் கருணையாளர். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்லோருக்கும் பொல்லோருக்கும், அதாவது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், மோமின்களுக்கும் காபிர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் கருணை காட்டக்கூடியவன் ரஹ்மான். ஆனால் ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையில் மூமின்களுக்கு மாத்திரம் கருணை காட்டக்கூடியவன். ரெண்டுக்கு வித்தியாசம். நீங்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் ரஹ்மானும் ரஹீமும் இரண்டும் சேர்ந்து 6 இடங்களில் வருகிறது. 6666 வசனங்கள்ல ரஹ்மான் ரஹீம் சொல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றமா இல்லையா? குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான். இப்ப ரஹ்மான் ரஹீம் என்று இணைந்து 6 இடங்களில் வருகிறது. ரஹ்மான் என்பது 57 இடங்களில் வருகிறது. ஆனால் ரஹீம் என்பது 115 இடங்களில் வருகிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்ப மூமின்களின் மீது எந்த அளவுக்கு கருணையுடையவன், அவனுடைய கருணைக்கு எல்கையே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, எனது கிருபை எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபைக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே ஈடாக முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய கருணையை ரமலானுடைய முதல் பத்திலும் வேண்டுங்கள், ரமலானுடைய மத்திய பத்திலும் வேண்டுங்கள், ரமலானுடைய நிறைவான கடைசி பத்திலும் வேண்டுங்கள். ஏனென்று சொன்னால், நான் என் தொழிலை வச்சு அல்லாஹ் அடைய போறது கிடையாது, நான் என் நோம்பை வச்சு சொர்க்கத்தை அடைய போறது கிடையாது, நான் என் ஹஜ்ஜ வச்சு அல்லாஹ் அடைய போறது கிடையாது, நான் என் உம்ரா வச்சு அல்லாஹ் அடைய போறது கிடையாது. ஒரு அமலை கொண்டு அல்லாஹ்வை அடைய முடியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியுமா? சொர்க்கத்தை அடைய முடியுமா? கிடையவே கிடையாது. அமலை கொண்டு சொர்க்கத்தை அடைய முடியும் என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் போர்க்களத்திலே போராடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர் நரகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னால் அமல்கள் செய்திருக்கிறார், தொழுதிருக்கிறார், நோன்பு நோற்றிருக்கிறார், தான தர்மங்கள் செய்திருக்கிறார். போர்க்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் நரகவாதின்னு சொன்னார். ஏன் நரகவாதி சொன்னாங்கன்னா, நீண்ட நெடிய வரலாறு, போர்க்களத்தில் ஈடுபட்டு உடல் முழுவதும் காயங்கள் பட்டு ரணங்களை தாங்க முடியாமல் தமது வாளினுடைய கைப்பிடியை மண்ணிலே நட்டி வாளின் கூர்மையான முனைப்பகுதியில் தமது உடலை மாய்த்து கொண்டார், சொருகி கொண்டார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிஜமாகிவிட்டது. அப்ப இவர் நரகவாதி. இவர் அமலை கொண்டு சொர்க்கத்தை அடைந்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னால் அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு தடவை போர் முரசு பண்ணப்படுகிறது. ஒரு நபித்தோழர், ஒரு மனிதர் அந்த நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றார். அப்பதான் இஸ்லாத்துக்கே வர்றார். போர்க்களம் சமயத்தில் அதுக்கு முன்னால எந்த அமலும் செஞ்சது கிடையாது. போர்க்களத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்து நேர போர்க்களத்தில் ஷஹீதாகிறாரு. அதற்கு முன்னால் அமலே செய்யல, நோன்பு நோக்கல, ஜக்காத்து கொடுக்கல, தொழுகை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அவர் சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஒருவருடைய அமலை வைத்து சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வைத்துதான் சொர்க்கத்தை அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைன் யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா, உங்களில் ஒருவர் அவருடைய அமல் என்பது அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காது. நீ என்னதான் தொழுதாலும் சரிதான், என்னதான் நோன்பு வச்சாலும் சரிதான்,
என்னதான் ஜக்காத் கொடுத்தாலும் சரிதான், 10 உம்ரா செஞ்சாலும் சரிதான், 15 ஹஜ் செஞ்சாலும் சரிதான், உங்களில் ஒருவர் அவருடைய அமல் என்பது அவரை சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைவிக்காது. ஆது வலா அந்த யாரு சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தாங்களுமா, தாங்கள் செய்யக்கூடிய அமலும் தங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்காதா என்று கேட்ட பொழுது, ஆம் நானும் தான், நான் செய்கிற அமலை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. வலா அன இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிஃபத்லின் வ ரஹ்மத்தின், எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னை அவனது அருளாலும் அவனது ரஹ்மத்தாலும் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா தான் நான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களில் ஒருவர் அவருடைய அமல் என்பது அவரை ஒருபோதும் காப்பாற்றாது. இந்த அமல் காப்பாற்றுமா? காப்பாற்றாது. உங்களை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய கருணை மாத்திரம்தான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கருணை வாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த புனித ரமலான் நாம அமல் செய்யறது அல்லாஹ்வுடைய கருணை, நாம அமல் செய்யறது அல்லாஹ்வுடைய கருணை. கருணை இருந்தால் தான் அமல் செய்ய முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடிகிறது. அமல் ஃபர்ஸ்ட் அல்ல, அல்லாஹ்வுடைய கிருபை கருணை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் தான் நாம் முஸ்லிமா இருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தொலை வந்திருக்கிறோம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அமலுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது, ரஹமத்துக்கு முன்னால் வேறு எதுவுமே சமமாக முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய கருணை என்பது ரமலானுடைய முதல் 10 மாத்திரம் அல்ல, 2ஆம் பத்திலும் இருக்குது, 3ஆம் பத்திலும் இருக்குது, ரமலானுக்கு முன்னாலே இருக்குது, ரமலானுக்கு பின்னாலே இருக்குது. நாம சாபர வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிகம் வேண்டி அல்லாஹ்வுடைய அன்பை, சொர்க்கத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக நாம் மாறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.